ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஐயனார் துணை சீரியலில் இன்றைக்கி நாளைக்கான எபிசோடு பார்க்கலாம். புதுசாக பார்க்குறவங்கள அந்த சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக்கை ஹைப்பு கொடுத்து விடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நேற்றுக்கு எபிசோடு எதில் முடிச்சிருப்பாங்கன்றது பார்த்தீங்கன்னா, இவங்க சோழனும் நிலாவும் ரூமில் உட்காந்து பேசிக்கிட்டு இருப்பாங்க. அப்படியே எபிசோடு முடிச்சிருப்பாங்க. இன்றைக்கி பார்த்திங்கன்னா அதுலேருந்து தான் கண்டினியூ ஆகும். இவர் சோழனும் நிலாவும் தான் உட்காந்து பேசிகிட்டு இருப்பார். சோழன் முறுக்கு சாப்பிட்டுட்டு இருப்பார். நைட் டைமில் சாப்பிட்றீங்களே, வெயிட் போட்டுற மாட்டிங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டதுக்கு, நான்லாம் வெயிட் போட மாட்டேன், இதை நீ வெளியில் வச்சுன்னா பல்லவன் ஒரே செகண்டில் சாப்பிட்டு தீர்த்துருவான், அதனால தான் நான் சாப்பிட்டுருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சோழன் சொல்லுவார். எனக்கு வேணாம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் அதுக்கப்புறம் சரி உனக்கு கொடுங்க டேஸ்ட் பண்ணி பார்க்குறேன்னு சொல்லிட்டு சாப்பிடுவாங்க. இப்போது எனக்கெல்லாம் ஸ்டார்டிங்லலாம் பார்த்தோன்னா நிலா எனக்கு வீட்டுக்கு வரத்துக்கே பிடிக்காது. ஆனால் இப்போல்லாம் வீட்டுக்கு வரத்துக்கு பிடிக்கிறதுக்கு காரணம் யார் தெரியுமா? நீ மட்டும்தான். பொண்ணுங்க இருந்தால் எல்லா விஷயமே அவங்க கரெக்டாக செய்கிறாங்க. எப்படி என்ன வேலை செய்யணும், என்ன பண்ணணும், எப்படி வீட்டை பொறுப்பாக வச்சுக்கணுன்றது எல்லாமே அவங்களுக்கு தான் தெரியுது. அதனாலேயே என்னவோ தெரியல, முதல்லலாம் அண்ணன் கூட பாவம் ஒண்டியே கஷ்டப்பட்டுருக்கோம், அது பாட்டுன்னு சமைச்சிட்டு வீட்டுக்கு போவோம். பாண்டியன் இப்போ பார்த்தாலும் மெக்கானிக் ஷாப்லேயே இருப்பான், வீட்டுக்கே வரமாட்டான். பல்லவன் வருவான், ஃபோன் நோண்டுவான், திரும்ப காலேஜுக்கு போகிறான்னு போயிடுவான். எனக்கும் யாருக்குமே வீட்டுக்கு வரத்துக்கே பிடிக்காது. ஆனால் இப்போ நீ வீட்டில் இருக்கிறதுனால எல்லாருக்குமே வீட்டில் இருக்கிறதுக்கு பிடிச்சிருக்குது. எல்லாருக்குமே வீட்டுக்கு எப்போ வருவோன்ற மாதிரி தான் இருக்குது. அதுக்கெல்லாம் காரணம் நீ மட்டும்தான் நிலா. இப்போ இது கூடவே நமக்குன்னு பசங்க, ஒரு குட்டி சோழன் ஒரு குட்டி நிலாவாக இருந்தால் இன்னும் சூப்பராக இருக்கும்ல வாழ்க்கை அப்படின்ற மாதிரி தான் சொன்னதுக்கு, ஆசை தான் உங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு இவங்க நிலா சொல்லுவாங்க. சேரன் அடுத்தது சந்தாக்கு கால் பண்ணி பேசிகிட்டு இருப்பாங்க. என்ன பண்ணுற சந்தா, சாப்பிட்டுட்டியா? இங்கே நாங்கள் தோசை சாப்பிட்டோம், நீ என்ன சாப்பிட்ட அப்படின்னு அவங்க 2 பேரும் பேசிகிட்டு இருப்பாங்க. இந்த மாதிரி அவர் வந்தார் வீட்டுக்கு அப்படின்ற மாதிரி சொன்னதுக்கு, யார் அப்படின்னா எங்கள் மாமாவுக்கு தான் கால் அடிபட்டிருந்ததில்ல, அவருக்கு சரியாயிடுச்சு, அவர் தான் வீட்டுக்கு வந்தார். எல்லாருமே பேசிகிட்டு இருந்தாங்க. சரி ஏதோ டிஸ்ட்ரி மாதிரி கழிஞ்சதுன்னு சொல்லிட்டு கோவிலுக்கு போயிட்டு பரிகாரம் பண்ணலான் இருக்கிறோம், அதனால் கோவிலுக்கு போகிறோம் அப்படின்னு. எந்த கோவிலுக்குன்னா ராமேஸ்வரம் அப்படின்னு சொல்லிட்டு சந்தா சொல்லும்போது, என்னால் தான் அங்கே ஊரில் பார்க்க முடியல, அது ரொம்ப தூரமாகவும் இருக்குது, அதுக்கு இது எவ்வளோ கிட்ட இல்லையா, நீ வர அன்னைக்கு நான் உன்னை பார்க்குறேன், எனக்கு உன்னை பார்க்கணும் போல் இருக்குது அப்படின்ற மாதிரி இவர் சேரன் சொல்வார். அதெல்லாம் வேண்டாம், வீட்டில் எல்லாருமே அம்மா அப்பாலாம் வராங்க, நீங்கள் வந்தீங்கன்னா பிரச்சனை ஆகிடும், நீங்கள் வர வேணாம், நீங்கள் அங்கேயே இருங்க, நான் ஃபோன் மட்டும் உங்களுக்கு பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க பேசிகிட்டு இருக்கும்போது, இல்லை இல்லை நான் நீ சொல்லு, நான் வருவேன், நான் வந்து உன்னை பார்த்தே ஆவேன் அப்படின்ற மாதிரி இவங்க பேசிக்கிட்டே இருக்கும்போது சந்தான்னு யாராவது கூப்பிடுவாங்க. அவங்க ஃபோனை பயந்துக்கிட்டு வச்சுட்டு போயிடுவாங்க. ஐயோ சந்தா சொல்லாத போயிட்டியே அப்படின்னு சொல்லிட்டு இவர் ஃபோனை கட் பண்ணிவிடுவார். அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா இவங்க காஃபி எதனா வேணுமாப்பா, டீ எதனா போட்டுன்னு கொடுக்கட்டுமா அப்படின்னு சொல்லிட்டு நிலாக்கிட்ட கேட்பாங்க. இப்போ தானே நான் போட்டுன்னு கொடுத்தீங்க, என்ன ஆச்சுன்னா அப்படின்ற மாதிரி கேட்டதுக்கு, இல்லைப்பா அந்த மாதிரி சந்தா கால் பண்ணியிருந்தது, இந்த மாதிரி ராமேஸ்வரம் வரேன்னு சொல்லிட்டு சொல்லிச்சு, எனக்கு என்னவோ அதை பார்க்கணும் போல் தோணுது, நான் போய் பார்த்துட்டு வரேன், நான் அவங்க வீட்டில் எல்லோரும் வராங்கன்னும் போது அது தேவையில்லாத பிரச்சனை வரப்போகுதுன்னா நீங்கள் எதுக்கு அங்கே போகிறீங்க, நம்ம எல்லோரும் தான் அவங்க பேசி வச்சுருக்குறாங்கல்ல, நம்ம அப்போ போய் பார்த்தா போதாதா அப்படின்ற மாதிரி இவங்க நிலா கேட்கும்போது, அதுக்கு இல்லைப்பா எனக்கு ரொம்ப நாள் ஆச்சு, எனக்கும் பார்க்கணும் போல் இருக்குது, டெய்லியும் ஃபோன்லேயே தானே பேசிகிட்டு இருக்கிறோம் அப்படின்னு சொல்லும்போது, எனக்கு உங்கள் ஃபீலிங்ஸ் புரியுதுண்ணே, அதுக்குன்னு இப்போ இவங்க யாருக்குமே தெரியாத போனா எப்படின்னா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும்போது, அவங்களுக்குலாம் தெரிஞ்சால் ரொம்ப கஷ்டமாயிடும்ப்பா, கூட நான் வரேன்னு சொல்லிட்டு எதனா வம்படியே வருவானுங்க, நான் உடனே போய் பார்த்துட்டு சீக்கிரமாகவே வந்துடுவேன் நான் சொல்லிட்டு சேரன் சொல்கிறாரு. அந்த நேரம் இவர் சோழன் உள்ளார வரும்போது இவங்க பேசுகிறத அமைதியாகிடுவாங்க. என்ன நான் வரும்போது ஏதோ பேசிக்கிட்டு இருந்தீங்க, இப்போ அப்படியே அமைதியாகிட்டீங்க அப்படின்னு சொல்லி கேட்டபோது, இல்லை சாப்பாடு என்ன செய்யுதுன்னு சொல்லிட்டு கேட்டிருந்தோம். அப்படியா, என்ன சமைக்க போகிறீங்க, சமைக்க போகிறீங்களா, சமைக்க போகிறோம் அப்படின்னு. ஓ நானும் தானே சமைக்கணும், சரி என்ன சமைக்கலான்னு சொல்லுங்கள், போய் சமைச்சு சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க பேசிகிட்டு இருப்பாங்க. அதுக்கப்புறம் இவங்க என்ன பண்ணுவார், இவர் கிளம்பி அங்கே போகிற மாதிரி தான் காமிப்பாங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா வழியில் இவங்க நடேசன் என்ன பண்ணுவார், நிலா பேசுனதை யோசிச்சுட்டு போவார். என்ன அவங்க கேட்டிருப்பாங்கன்னா, நிலாவை வீட்டில் சமோசா வாங்கி போய் கொடுத்து, இந்தாப்பா சாப்பிடுப்பா சூடாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்து விடுவாங்க. நீங்கள் வாங்கிட்டு கொடுத்ததை நான் சாப்பிட மாட்டேன், காலையில் தான் குடிக்க மாட்டேன்னு சொல்லிட்டு என் மேலே சத்தியம் பண்ணிட்டு போயிட்டு ஈவினிங்கே குடிச்சிட்டு உட்காடுறீங்க, அப்போ நான் சொல்கிறதுக்கு மதிப்பு மரியாதை இல்லாத போது நீங்கள் கொண்டு கொடுக்குறத நான் ஏன் சாப்பிட்ணும், நான் சாப்பிட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க அதை வேண்டான்னு சொல்லிட்டு உள்ளார ரூம் உள்ள போயிடுவாங்க. என்ன இப்படி கோச்சிட்டு போகிறாளேன்னு சொல்லிட்டு இவர் எல்லாருக்கிட்டையுமே கொடுப்பாங்க, யாருமே வாங்க மாட்டாங்க. யாரும் வாங்காத போனால் என்னடா நானே சாப்பிட்டுக்கன்னு சொல்லிட்டு இவர் சாப்பிட்டுட்டு அவர் உட்காந்து யோசிச்சுட்டு இருப்பார். சரி இங்கே உட்காந்துருந்தா வேலைக்காததுன்னு சொல்லிட்டு வெளியில் கிளம்பி போவார்.
அப்போ நிலா பேசுனதெல்லாம் யோசிச்சுக்கிட்டே போயின்னு இருக்கும்போது வண்டி கொடுத்தவனுங்க வந்து கடன் வாங்குறவங்க வந்து பார்ப்பாங்க. அது நடேசன் தானே போகிறது, இந்த மாதிரி பணத்தை கொடுக்கவே இல்லை, வண்டியை மட்டும் வாங்கிட்டு உட்காந்துட்டுருக்கிறான், ஒரே ஒரே ஒரு டியூ மட்டும் தான் கட்டினான், அதுக்கப்புறம் எதுவுமே கட்டவே இல்லை, அவனை நிறுத்து போய் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க 2 பேரும் வண்டியில் வரவங்க வந்து பார்த்திங்கன்னா நடேசனை வந்து நிறுத்துவாங்க. நடேசனை நிறுத்தி அவங்கக்கிட்ட பேசும்போது பார்த்திங்கன்னா, இப்போ என்கிட்ட பணம் கிடையாது, பணம் இருந்தால் நான் கொடுக்க போகிறேன், அவன் பணத்தை தூக்கிட்டு நான் ஓட போகிறேன், அது என் வண்டி, என் வண்டியில் இல்லை, நீ வந்து கையெல்லாம் வைக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு இஷ்டத்துக்கும் திட்டிட்டு அவர் பாட்டுன்னு கிளம்பி போவார். இவங்க என்ன கடன் கொடுத்தவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, இவர் தண்ணி வண்டி இவங்ககிட்ட பேசினா வேலைக்கு ஆகாது, அன்றைக்கி அவங்க பசங்க தானே வந்து நான் கடனை கொடுக்குறேன்னு சொல்லிட்டு தானே அனுப்பிச்சி விட்டானுங்க, 6 மாதம் ஆயிடும் போச்சு, நம்ம போய் நேராக அவங்கக்கிட்ட கேட்கலாம், நீ வண்டி அங்கே விடு அப்படின்னு சொல்லிட்டு இவங்க அங்கே போவாங்க. அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு வந்து யாரோ சார் சார்னு கூப்பிடுவாங்க. யாருன்னு பார்த்தாக்கா நெட்டு கனெக்ஷன் கொடுக்கறதுக்கு தான் வந்திருப்பாங்க. ஏன்னா இவங்க டிவி வாங்க போகிறாங்க இல்லையா, அந்த டிவிக்கு நெட்டு வேணுன்றதுனால நெட்டு கனெக்ஷன் கொடுக்கறதுக்காக சோழன் வந்து வர சொல்லியிருப்பார். உடனே பல்லவன் அண்ணா, நானே டிவி வாங்கிட்டு அதுக்கப்புறம் நெட்டு கனெக்ஷன் கொடுக்கலான்னு பார்த்தேன், நீ முன்கூட்டியே வந்து பண்ணிட்டியா, ரொம்ப சூப்பர்ண்ணா அப்படின்னு சொல்லிட்டு அந்த நெட் கனெக்ஷன்லாம் கொடுத்துட்டு போயிடுவாங்க. நெட்டு கனெக்ஷனும் வந்து ஆன் ஆகிடும். இவங்க என்ன பண்ணுவாங்க, நேராக இவங்க இங்கே கிளம்பி வரேன்னு சொல்லிட்டு ஆளுங்களாம் ஒரு 4-5 பேர் வந்துட்டுருப்பாங்க. இவங்க அதுக்குள்ளே என்ன பண்ணுவாங்க, கிளம்பி டிவி வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போகிறதுக்கு முன்னாடி பல்லவன் வந்து என்ன பண்ணுவார், சோழனுக்கும் பாண்டியனுக்கும் கண்டினியூஸாக கால் பண்ணி வீட்டுக்கு வானா வீட்டுக்கு வானான்னு, எதுக்குடா இவ்வளோ அவசரப்பட்டு கூப்பிட்ட, எப்போவுமே இந்த மாதிரி கூப்பிட்டதே இல்லையேடா, என்னடா ஆச்சு உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு பாண்டியனும் சோழனும் பதறடிச்சுக்கிட்டு ஓடி வந்து பல்லவனை வந்து கேட்பாங்க. எதுக்குடா இத்தனை மிஸ்டு கால் கொடுத்துருக்குற, என்ன ஆச்சு ஏதாச்சு, நான் பயந்து வந்தேன், என்ன கூலாக உட்காந்துட்டுருக்குறேன்னு, என்னென்னா உங்களுக்கு 2 பேருக்குமே பொறுப்பே இல்லையா, சாயங்காலம் 5 மணிக்கு டிவி வாங்க போகிறேன்னு சொன்னேன்ல, டிவி வாங்குறதுக்கு யாருனா வந்தீங்களா, நானும் அண்ணா அண்ணியெல்லாம் ரெடி ஆகிட்டுருக்குறோம், நீங்கள் 2 பேர் தான் வரவே இல்லை, அதனால தான் கால் பண்ணேன். ஏன்டா இதுக்கெல்லாமா கால் பண்ண, ஏன்டா 5 மணிக்குன்னு சொன்னால் 5 மணிக்கேவா வந்துடணும், ஏன் முன்ன பின்ன ஆனால் ஒத்துக்க மாட்டியா, நைட்டு 10 மணி வரலையும் கடை இருக்கும்டா, ஏன்டா என் உயிரை வாங்கி கொட்டிக்கிற நீ அப்படின்ற மாதிரி தான் வந்து பாண்டியன் வந்து சொல்லுவார். அதெல்லாம் எனக்கு தெரியாது, எல்லாம் கிளம்பியாச்சு, வாங்க முதல்ல போகலான்னு, இருடா தண்ணி கிண்ணி குடிச்சிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு இவர் சோழன் போய் குடிச்சிட்டு வருவார். அதுக்கப்புறம் எல்லாருமே ரெடி ஆகிட்டு அண்ணி கிளம்பலாமா, அண்ணனுங்களாம் வந்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு பல்லவன் வந்து சொல்லுவார், இதோ வந்துட்டேன்டா அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ரெடி பண்ணிட்டு வருவாங்க. இவர் சேரனும் நானும் ரெடிப்பா அப்படின்னு சொல்லிட்டு இவங்க எல்லாருமே வந்து பூட்டிட்டு வெளியில் வந்து கிளம்பி நிற்கும் போது இவங்க வந்து நடேசன் வந்து கட்டிலில் உட்காண்ட்ருக்கு, என்ன எல்லாம் எங்கே கேங்காக கிளம்பிட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது, இந்த மாதிரி டிவி வாங்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு இவர் சேரன் வந்து நடேசன்கிட்ட வந்து சொல்லுவார், டிவியா வாங்கிட்டு வாங்கடா போங்கடா அப்படின்ற மாதிரி தான் இவங்க பேசின்னு இருப்பாங்க. பேசின்னு இருக்கும்போது 2 பைக்கில் வந்து 4 பேர் 5 பேர்கிட்ட வருவாங்க. என்னாச்சு, யார் நீங்கள், என்ன வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டதுக்கு, இந்த மாதிரி வண்டி வாங்கிட்டு வந்து 6 மாதம் கழிச்சு நீங்கள் வட்டியும் கொடுக்கல அசலும் கொடுத்து விடல, இன்றைக்கி 6 மாதம் முடிஞ்சும் போச்சு, நீங்கள் இந்த மாதிரி வண்டி வாங்கிட்டு வந்து எதுவுமே கொடுக்காத 2 லட்சம் மட்டும் கொடுத்துட்டு உக்காந்துக்கிறீங்க, அதுக்கப்புறம் பணத்தை யார் கட்டுறது, நீ ஏன்பா நீங்கள் தானே சொன்னீங்க அன்றைக்கி இந்த மாதிரி 6 மாதம் கழித்து பணத்தை கட்டுறேன்னு சொல்லிட்டு, இன்றைக்கி வரலையும் வட்டியும் வரல அசலும் வரலையே, என்னப்பா பிரச்சனை உங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. நான் நடேசனை கேட்டாக்கா அவர் திமிரா வந்து நான் கொடுக்க மாட்டேன்னு, இப்பயும் சொல்கிறேன்டா என்னால் கொடுக்க முடியாது, உன்னால் ஆனதை நீ பார்த்துக்கோடா அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இவர் நடேசன் வந்து சொல்லுவார், எவ்வளோ திமுறா பேசுகிறான் பாரு, வண்டி வாங்குறது இல்லாத வட்டியும் கொடுக்கல அசலும் கொடுக்கல, நம்மளே திமுறா பேசுகிறான், கடையாண்டையும் அப்படி தான் பேசுகிறான், இங்கேயும் அப்படி தான் பேசிகிட்டு இருக்கிறான், அவனை அடிங்கடா அப்படின்னு சொல்லிட்டு கடன் கொடுத்தவர் வந்து அடிக்க சொல்லுவார். யோ இருங்கய்யா, பேசிகிட்டு இருக்கும்போது எதுக்கு அடிக்க போகிறீங்க, என்ன இங்கே வந்து ரவுடிசம் பண்ணுறீங்களான்னு சொல்லிட்டு பாண்டியன் கேட்பார். யார்ப்பா ரவுடிசம் பண்ணுறது, உங்கள் அப்பா வண்டி வாங்கிட்டு மீதி பணத்தை கொடுக்கணும் இல்லையா, அதுதானே மரியாதை, அன்றைக்கி நீங்கள் என்ன சொன்னீங்க, 6 மாதம் கழித்து கொடுக்குறேன்னு சொன்னீங்க, 6 மாதம் முடியலையா உங்களுக்கு, இன்றைக்கி வரலையும் வட்டியும் வரல அசலும் வரல, 2 மாதத்துக்கான வட்டியும் அசலும் சேர்த்து கொடுத்து விடுங்க, அப்போ தான் நாங்கள் இந்த இடத்த விட்டு போவோம்னு சொல்லிட்டு அந்த இடத்துல உட்காண்ட்ருப்பாங்க. உடனே பல்லவன் தான் வந்து கொஞ்சம் கூட யோசிக்காமல் உடனே நிலா கிட்ட தான் போவாங்க. அந்த பணம் பார்த்தீங்கன்னா நிலா தான் கையில் வச்சுன்னு இருப்பாங்க. அண்ணி அந்த பணத்தை கொடுங்க அண்ணி அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. பல்லவா அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க நிலா. உடனே ஒரு நிமிஷம் கொடுங்க அண்ணி பேக் அப்படின்னு சொல்லிட்டு பையில் இருக்கிற பணத்தை வாங்கி கொண்டு போயிட்டு அந்த கடன்காரங்கிட்ட கொடுப்பாங்க. யோ இந்தாயா 2 மாதம் பணமும் 2 மாதத்துக்கான வட்டியும் இருக்குது, முதல்ல இடத்த காலி பண்ணு, இன்னும் எனக்கு 2 மாதம் டைம் கொடு, நான் அதுக்குள்ளே அடைச்சிருவேன் அப்படின்ற மாதிரி தான் வந்து பல்லவன் வந்து சொல்லுவார். இப்போ இதை நான் முன்பணமாக எடுத்து வச்சுன்னு கிளம்புறேன், சொன்ன மரியாதையை காப்பாற்றிக்குங்க, திரும்ப
இதுக்கப்புறம் நான் வந்து பேசலாம் மாட்டேன், வண்டி வந்து எடுத்துகிட்டு போயிடுவேன் அப்படின்ற மாதிரி தான் சொல்லுவாங்க. யார் வண்டி, யார் வந்து எடுத்துன்னு போகிறதுடான்னு சொல்லிட்டு மறுபடியும் இவர் அடிக்கிறதுக்கு போவார். யோ சும்மா நிறுத்தி அடிக்கிற வேலைலாம் வச்சுக்காத, எங்களுக்கும் அடிக்க தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்த பணத்தை வந்து வாங்கிட்டு இவங்க கிளம்பிடுவாங்க. உடனே வந்து நிலா எல்லாருமே வந்து ஏன்டா நீ ஆசைப்பட்டு டிவி கேட்டேடா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்லும்போது, டிவி இல்லைனாலும் பரவாயில்ல, நீ இப்போ இந்த ஆளால் என்றைக்கும் எனக்கு அசிங்கம் தான், இப்போ இந்த அசிங்கத்தை விட மறுபடியும் இந்த அசிங்கத்தை விட நம்மளுக்கு டிவி ஒன்றும் முக்கியம் கிடையாது, டிவி போனால் போட்டோம், நீங்கள் பணத்தை அவங்கக்கிட்ட கொடுத்து விடுங்க, மீதி இருக்கிற பணத்தை வந்து ரெடி பண்ணி எப்படியாவது கொடுத்துடலாம் அப்படின்ற மாதிரி தான் வந்து சொன்னதுக்கு இப்போ சேரன் வந்து பரவாயில்லடா, சின்ன பையனாக இருந்தாலும் அந்த நேரத்தில் யோசித்து நீ பணத்தை எடுத்து கொடுத்துட்ட, எனக்கும் என்ன பண்ணுறது ஏது செய்யுதுன்றது தெரியல, அந்த நேரத்தில் யோசிச்சு பார்த்தியா, பெரிய விஷயம்டா, நீ பெரிய பையன் ஆகிட்டடா இந்த விஷயத்தை பொறுத்த வரலையும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எல்லாருமே கட்டி பிடிச்சி, சரி பரவாயில்ல வாடா, டிவி தானடா, அண்ணா உனக்கு நான் வாங்கி தரேன்டா அப்படின்னு சொல்லிட்டு சோழன் வந்து சொல்லுவார். பாண்டியன் வந்து கவலைப்படாதடா பல்லவா, நம்ம இன்னொரு நாள் நல்ல டிவியாக இதோட பெரிய டிவியாக வாங்கிக்கலாம்டா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. மறுபடியும் பூட்டை திறந்துட்டு உள்ளே போவாங்க. இவங்க நிலா தான் வந்து நடேசன்கிட்ட பேசுவாங்க. இப்போ உங்களுக்கு சந்தோஷமா சொல்லுங்கள் பார்ப்போம், உங்களால் யாருக்குமே நிம்மதின்றதே கிடையாது, நீங்கள் இந்த மாதிரி பண்ணிக்கிட்டு இருந்தால் எப்படி அது சொல்லுங்கள் பார்ப்போம் அப்படின்ற மாதிரி தான் வந்து நிலா வந்து நடேசனை திட்டிட்டு போவாங்க. ஏற்கனவே நிலா திட்டினதுன்னு அவர் அதையே யோசிச்சுட்ருக்கார். மறுபடியும் அவங்க டிவி வாங்க போகிறதையும் கெடுத்துட்டு இந்த மாதிரி காசு ஒழுங்காக கொடுக்காத, செலவு பண்ணாத, குடிச்சியே தீர்த்துன்னு இருக்கிறாருன்னு சொல்லிட்டு மறுபடியும் இதெல்லாம் சேர்த்து வச்சு நிலா திட்டிட்டு போனதை மறுபடியும் இவர் அதையே யோசிச்சுக்கிட்டு இருப்பார். இப்போ அடுத்தது வந்து எப்படி காமிப்பாங்கன்றது பார்த்தீங்கன்னா, இவங்க சேரன் வந்து ராமேஸ்வரம் வந்து யாருக்குமே தெரியாத, நிலாவுக்கு மட்டும்தான் தெரிஞ்சு அவங்க கிளம்பி போகிறாங்க இல்லையா. இப்போ அந்த இடத்துல வந்து எப்படி பார்த்தீங்கன்னா 6 மாதம் கழித்து இவங்க இன்னும் யாரும் வராதனால அவங்க பரிகாரம் பண்ணுறேன்னு சொல்லிட்டு தான் வந்து சந்தாவை கூட்டிகிட்டு போவாங்க. சந்தாவுக்கும் அவங்க மாமாவுக்குமே அங்கே கல்யாணம் பண்ணி வச்சுருவாங்க. அந்த இடத்துல வந்து இவர் ஏன் கல்யாணம் பண்ணி வைக்கிறான்னு சொல்லிட்டு தடுக்க போகும்போது இவர் அடித்து போட்டுட்டு அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிட்டு அவங்க ஊருக்கே வந்து கூட்டிகிட்டு போயிடுவாங்க. இவர் அங்கே 2-3 நாள் ஆயும் அண்ணன் வரலையே, அண்ணன் எங்கே போனாருன்றதுக்கப்புறம் விஷயம் தெரிஞ்சதுக்கப்புறம் இது நிலா மூலயமா தான் சோழனுக்கும் பாண்டியனுக்கும் தெரியும். விஷயம் தெரிஞ்சு இவங்க 2 பேரும் கிளம்பி அங்கே போயிட்டு சேரனை கூட்டிகிட்டு வீட்டுக்கு வர மாதிரி தான் இருக்கும். இப்போது சந்தாவுடைய வாழ்க்கை வந்து அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. இனி வந்து சேரன் வந்து கார்த்திகாவுக்கு வாழ்க்கை கொடுக்குற மாதிரி தான் வந்து கதையை கொண்டு போவாங்க. பார்க்கலாம் கதையை வந்து எப்படி எடுத்துகிட்டு போகிறாங்கன்றது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்க ஆதரவு ரொம்ப முக்கியம். நன்றி.